சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தாள் பணிந்து என்று சொல்லுகிறார் மாணிக்கவாசக பெருந்தகை. சிவன் அவன் என் சிந்தையுள் நின்ற அதனால் என்றால் என்ன? சிவன் நம்முடைய சிந்தையில் வந்து நிற்கின்றான். சிந்தை என்பது என்ன தெரியுமா? அது சக்தியினுடைய பீடம். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய ஆதார சக்கரங்களிலே சிந்தை என்கின்ற இந்த சக்கரம் இருக்கிறதே, அது ஆக்ஞை என்று சொல்லுவார்கள். இந்த ஆக்ஞை நமக்கான ஒரு தூண்டுதலை தருகிறது. அதன் பிறகுதான் இந்த உலகத்தினுடைய இயக்கம், அதற்கு பிறகு மனிதர்களுடைய இயக்கம் என்று ஒவ்வொன்றையும் அதன் பின்னால் நாம் காண முடிகின்றது. சக்தி என்று சொன்னால் ஆற்றல். ஆற்றல் இல்லை என்றால் இந்த உலகமே இல்லை. இந்த உலகம் சிவம் என்னும் பருப்பொருளால் ஆனது. இந்த பருப்பொருள் அப்படியே இருந்தால் எந்த இயக்கமும் நடைபெறாது. இந்த பருப்பொருள் ஏதாவது ஒரு இயக்கத்திற்குள்ளே வருவதற்கு அதற்குள் ஒரு ஆற்றல் இருக்க வேண்டும். உதாரணத்திற்கு அந்த அணுக்கருவை பற்றிய படிப்பு இன்றைக்கு இயற்பியலிலே நாம நிறைய படிக்கின்றோம். அணுக்கள் அதற்குள்ளே ஒரு குறிப்பிட்ட வேகத்திற்குள்ளே இயங்கிக் கொண்டிருக்கின்றன, அணுக்களுடைய மூலக்கூறுகள் என்று இயற்பியலிலே நாம் இப்பொழுதெல்லாம் படிக்கிறோம் இல்லையா? அந்த இயக்கம் எப்படி நடக்கிறது? அணு இயங்குவதால் எல்லாம் இயங்குகிறது, ஒவ்வொரு பொருளும் அசைகிறது, ஒன்றுக்கொன்று வேக வேறுபாடு நடக்கிறது. இப்படியெல்லாம் நாம் பின்னால் தொடர்ந்து நிறைய படித்திருக்கிறோம், பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஆதியிலே அந்த அணுக்கருவிக்குள்ளே இருக்கக்கூடிய மூலக்கூறுகள் எப்படி இயங்குகின்றன என்று கேட்டால் அந்த ஆற்றலுக்கு பெயர்தான் சக்தி என்பது. சிவமும் சக்தியும் இரண்டர கலந்தால்தான் இந்த உலக இயக்கம் நடைபெறும்.